டேப்பர் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா ஜேசிபி வர சொல்லி அந்த சாரு கடை தான் உடையார் ரமேஷ் அவர் தான் நிறைய விட்டு முடிச்சுட்டாங்க. எல்லா வேலையும் முடிச்சு தான் இப்போ உங்களுக்கு கால் பண்ணுறாங்கண்ணா. வர சொல்லிருங்கண்ணா. நீங்களும் சத்த வாங்கண்ணா. சரிங்கண்ணா. நீங்களும் கொஞ்சம் வாங்கண்ணா, செட் பண்ணிட்டு கூட போங்கண்ணா. தண்ணி முக்கியம்ண்ணா. ஐயோ தண்ணி இல்லாமல் ரொம்ப கஷ்டமாக இருக்குண்ணா. நீங்கள் வாங்க. ஓகே சரிண்ணா. இப்போ உங்கள் தைரியத்தில் தான் இப்போ நம்ம போடுறது. ஆனால் ரேட்டு பேசல எதுவும் பேசலை. நீங்கள் சொன்னால் தான் எல்லாமே செய்யணுன்றது நான் அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டேன். அவர் வந்தால் தான் எதாக இருந்தாலும் முடிவு பண்ணிட்டுருந்தேன். சரிங்கண்ணா. அண்ணா நீங்கள் அமௌண்ட்டு எப்போ போர் போட்டு முடித்தாலும் நீங்கள் உங்கள் கையால் அப்படியே வாங்கி கொடுத்துருங்க. அமௌண்ட்டெல்லாம் கையில் இருக்குது. என்ன சரிண்ணா, உங்கள் கையாலே எல்லாம் வாங்கி கொடுத்துருங்கண்ணா. சரிங்கண்ணா. ஓகே. சரிங்கண்ணா. சரி. அந்த பேலன்ஸும் கொஞ்சம் போட்டு விட்ருப்பா. அந்த பேலன்ஸ் கொஞ்சம் போட்டுருப்பா. காசு எல்லாம் வேஸ்ட் வச்சுதா? சரி இப்போ என்ன பண்ணிட்ட முடிச்சோட எத்த காசு ஆட்டிங் செப்பு நான் ஒன்று சேர்த்துற காசு எங்க அந்த ஜிபே கூட நான் போயிடுச்சு. சரியா? சரி தம்பி, காசு காரெல்லாம் ஆட்டியா? சரி ரைட்டு. அது வண்டி இங்கே கரெக்டாக 20 நிமிஷம் வண்டி வச்சு வடக்கு மாதிரி தான் ரவி திருச்சம் கவுண்டரு. இங்கே 20 நிமிஷம் 25 நிமிஷம் வச்சோடு.
அரை மணி நேரம் அதிகபட்சம் உண்டு. உத்தகம் ஆனே உண்டு. உத்தகம் நீங்கள் தான் ஓடி பண்ணிடுறது, அதுதான் பணியாக முடிஞ்சு போய உத்தகம் ஆட மெயின்டெனன்ஸு. சரி தம்பி, சரி. ஹலோ, இந்திரா இந்திரா, எவ்வளோ மண் வேணாலும் அடித்து கொட்டுங்க சுதந்திரா, ஒன்றும் பிரச்சனை இல்லை. உங்களுக்கு மண் எங்கெங்கே வேணுமோ எல்லாம் அடித்து கொட்டுங்க, ஒன்றும் பேசிக்கலாம். அங்கே பிளாட்டுக்காரன் தான் பேச முடியும், அங்கே வேற எவனுமே பேச முடியாது. இங்கே நான் என்ன சொல்கிறேன்னா, ஊருக்காரனே பேச முடியாது, பிளாட்டுக்காரன் மட்டும்தான். எந்த மணி எங்கே இருக்கிறான்? சரி 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 சரி. ம் அவளாம் ஒரு ஆளாந்திர, அவளாம். சரி 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 சரி. நீ வேணுங்கிற இடத்துல அள்ளி போடுந்துடா. அவன் சுசிலா அக்காக்கிட்ட 3/4 மணி நேரம் பேசியாச்சு, மணி தலைவர்கிட்டையும் அடிச்சிடலாம். அதெல்லாம் எவனும் ஒரு இதுவும் பண்ண முடியாது. நீ சனி ஞாயிறு நீ இது வேணாம் பண்ணலாம். அவர் ஊத்துட்டார், கூப்பிட்றாரு. அப்படியே வையை கட் பண்ண, நான் கட் பண்ணேன். அண்ணா சொல்லுங்கண்ணா. ஆமாம்மா, இங்கே தான் இருக்குங்கண்ணா. சரி சரி. நான் வண்டி ஜேசிபிங்க தான் இருக்குது. ஏன்னா அவங்களுக்கு என்ன சௌகரியம் பண்ணுமோ அது பண்ணால் தான் போர் போட முடியும். அதெல்லாம் வண்டி நிற்க வச்சுருக்கேன். சரி சரிங்கண்ணா. சரி சரிங்கண்ணா. சரி சரிங்கண்ணா. சரி சரிங்கண்ணா. ஆனால் நீங்களும் சாப்பிட்டு கொஞ்சம் வந்துட்டு செட் பண்ணி விட்டு கூட போங்கண்ணா. நீங்கள் வந்தால் தான் கரெக்டாக தெளிவாக இருக்கும் வேலை. சரி சரி சரிங்க. ஆனால் நீங்கள் இருந்தால் மட்டும்தான் நாங்கள் தெளிவாக எல்லாம் நடக்கும். சரி சரிங்கண்ணா. ஒரு 10 நிமிஷம் நீங்கள் அங்கே பக்கத்தில் இருந்து செட் பண்ணிவிட்டு போயின்னா கூட அப்புறம் அது வேறு கணக்குண்ணா. கண்டிப்பாக கண்டிப்பாங்கண்ணா. எல்லாருமே இருக்காங்கண்ணா. இல்லை எல்லாமே சொல்லிட்டுண்ணா. பால், எலுமிச்சை பழம், பத்தி குச்சி, உதுபத்தி, தேங்காய் எல்லாம் வாங்க சொல்லிட்டுங்கண்ணா. அண்ணா நீங்கள் வரும்போது ஒரு தேங்காய் இருந்தால் எடுத்து வந்துருங்கண்ணா. அங்கே வாங்கி சொன்னேன், அங்கே இருக்குது எனக்கு தெரியல, பம்மல் இருக்காதுண்ணா. நீங்கள் வரும்போது ஒரு தேங்காய் நம்ம வீட்டில் தான் எடுத்து வந்துங்க. இருக்குங்களா? சரி பரவாயில்ல, இருக்கிறது எடுத்தாங்க. இருக்கிறது இருந்த வரைக்கும் சந்தோஷம். சரி சரி சரிங்கண்ணா. ஏன்னா மழை வேற பாருங்கண்ணா. இத்தனை நாளாக இல்லாமல் நம்ம நேரம் போர் போகிறதுனால மழை வந்துருச்சுங்கண்ணா. கண்டிப்பாக கண்டிப்பாங்கண்ணா. எல்லாம் இன்னைக்கு நீங்களும் வீட்டில் இருந்தீங்கன்னா எல்லாமே அவரும் எல்லாமே இன்னைக்கு சொல்ல போனால் எல்லாமே கரெக்டாக ஒத்து வந்துருச்சு. அதான் நேரம் வரணுங்கண்ணா. நேரம் வராமல் எதுவுமே நடக்காதுங்கிறது கரெக்டாக இருக்குண்ணா. ஆமாம், உண்மை சத்தியமாக. எத்தனை கோடி இருந்தாலும் அந்தந்த நேரம் அமைஞ்சால் மட்டும்தானே முடிய மாட்டேங்குங்கண்ணா.
சரி சரிங்கண்ணா. சரி சரிங்கண்ணா. நீங்கள் செட் பண்ணி விட்டு பாப்பா போய் விட்டு வந்துருங்கண்ணா, ஒன்றும் பிரச்சனைண்ணா. சரி சரிங்கண்ணா சரிங்கண்ணா. ஓகே. இந்த மாஸ்டர் வண்டி இந்த 10 நிமிஷத்தில் 5 நிமிஷத்தில் வந்துருமாமா. மாஸ்டர் வண்டியாம்மா, அது வந்துருமாம்மா. இன்னும் 10-15 நிமிஷத்தில் வந்துருமாம்மா. எல்லாம் எலுமிச்சை பழம், பத்தி குச்சி, சிவப்பு கழுப்புரம் எல்லாம் ரெடியாக இருக்குன்னு சொன்னார். தேங்காயும் சொன்னார். இருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் தேங்காய் மழை பெஞ்சது கடைக்கு போனாங்க எனக்கு தெரியல, நீங்கள் தேங்காய் எடுத்து வரணும்னா ஆனால் இருக்கிற தேங்காய் பாவம் எல்லாம் நெத்துக்காயாக இருக்குதுப்பா அப்படின்னு சொன்னார். பரவாயில்ல, இருக்கிறது வாங்கிட்டாங்க. அப்படியே தேங்காய் இல்லைன்னு நான் வந்து பேசிக்கிறேன்ட்டார் அவர். அதெல்லாம் தண்ணி தானே முக்கியம் பண்ண, அதெல்லாம் ஒன்றும் பயப்படுத்தாமல் நீ பாட்டு நிம்மதியாக தூங்கு, நான் இருக்கிறேன், ஒன்றும் பயப்பட தேவைட்டார். இல்லைங்கிற நான் இருக்கிறேன், நான் பார்த்துக்கிறேன்ட்டாரு. இல்லை 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 நான் பார்த்துக்கிறேன்ட்டாரு, ஒன்றும் பயப்பட தேவையில்ல. மாஸ்டர் வந்து இப்போ நான் சொல்லிட்டேன் வந்துடும், மெயின் போர் வந்துட்டுருக்கு, வந்துடும், ஒரு 1/2 ஹவரில் வந்துடுன்ட்டார் அவர். சரி, இந்த பால்லாம் வாங்கிட்டியா? பால் டீ வச்சு கொடுக்குறதுக்கு. சரி சரி சரி. சிவப்பு குங்குமம் பத்தி வச்சு. சரி சரி சரி, அது போதும் அது போதும். சரி, நான் அஜித் சார் ஹோட்டல் இருக்கிறான், நான் வாழைப்பழம் வாங்கிட்டு வர சொல்லிப்பேன். ஒரு நிமிஷம் கட் பண்ணு நீ. சரி, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் என்ன சொல்கிறேன்னா, கட்டில் 2 கட்டில், அந்த சேரு எல்லாமே தூக்கி போய் வெளியே போட்டுருங்க. ஏன்னா வெளியே படுத்துக்குங்க, உள்ளெல்லாம் பூரா கவர் பண்ணிங்க, ஜன்னலுக்கு எல்லாம் கவர் பண்ணுவோம். இப்போ பயங்கர தூசு போகும், ஒன்றும் பண்ண முடியாது. சிலே டேப்பு ஒட்டி அந்த ஜன்னலில் கூட நியூஸ் பேப்பர் கூட ஒட்டி கொடுங்க. சைடு துணிலாம் இருக்குது, அந்த சைடு துணி பந்தல். அப்படிலாம் இல்லை, காற்று மேற்கு வாக்கெல்லாம் அடிக்கும். சரி, அப்படிலாம் சீலை கீழே பழைய சீலை இருந்தால் கூட கோத்து விட்டு கூட மூடி விட்ருங்க. ஏன்னா உங்களுக்கு சேஃப்டி சமயம் கழுவணும், பூரா கழுவணும். ஐயோ ரொம்ப இதாயிரும், பறக்கும் அனல். இந்த ஜேசிபி இருக்கு சொல்லுங்க, அந்த வண்டி வர வரைக்கும் இருக்கு சொல்லணும். நான் சொல்கிறேன் அவருக்கு ஃபோன் பண்ணி. சரி ஓகே, இருக்கு சொல்லுங்க. அந்த வண்டிலாம் வந்துட்டு உங்களுக்கு எல்லாம், உங்களுக்கு எந்தெந்த மண் வேணுமோ எல்லா மண்ணும் அள்ளி போடுங்க. உங்களுக்கு வேணுங்கிற மண்ணை அள்ளிக்குங்க. 20 அடி கூட வெட்டுங்க, நான் பார்த்துக்கிறேன், போதுமா? சரியா, எல்லாம் அள்ளி போடுங்க. எவனும் அங்கே பிளாட்டுக்காரன் தவிர்த்தாங்க, எவனும் பேச முடியாது, உள்ளூர் வெளியூருக்காரன். எங்கெங்க மண் வேணுமோ அள்ளி போட்டுங்க, நம்ம பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, அது பெரிய விஷயம் இல்லை. நான் அதையும் பேசினேன் இப்போ. ஆனால் நம்ம நேரம் ஆடுது, நீங்கள் வந்தால் நேரம் ஆடுதுண்ணா அப்படின்னு சொல்லிட்டு ஊற்றி விட்டார், உசுப்பு ஏற்றி விட்டார். நீங்கள் வந்த நேரம் தானே அண்ணா, உங்கள் கை மூலியமாக காசு வாங்கி கொடுத்து கணக்கு முடிச்சு விடுங்க. நீங்கள் வந்து போர் செட் பண்ணி விட்டு தான் அவங்க பொண்ணு எங்கேயோ வெளியே போகணுமாம்மா, அந்த ஐடி கம்பெனிக்கு. இல்லை நைட்டே கிளம்புது. ஆனால் நீங்கள் உங்கள் கையில் எல்லா வேலையும் முடிச்சு விட்டு நீங்கள் செட் பண்ணிவிட்டு தான் எங்கே இருந்தாலும் போகணுன்னா அவர் ஓகே ஓகேங்கிறது நான் பார்த்துக்கிறேன்ட்டார். நீங்கள் இல்லாமல் எதுவுமே பண்ண முடியாதுன்னா, நீங்கள் எது இருந்தாலும் நீங்கள் இருந்தால் தான் பண்ண முடியும், அது தெளிவாக இருக்குங்க. சரி சரி. அவர்லாம் சமயம் இந்த அதுவும் சொல்ல போனால் தண்ணி வர வரைக்குமே அவர்லாம் அங்கேயே தான் இருப்பார். நிறைய இடத்துல பார்த்துக்கிறேன். ஆனால் அவர் பொண்ணு இல்லை அவர்லாம் அதனால் அவர் சொன்னார்னா அவுத்து சொல்லிடுவார், ஒன்றும் பிரச்சனை இல்லை.
ஆமாம் ஆமாம், அவர்லாம் சொல்லிடுவார், இது இந்த இடத்துல வருதுன்னு சொல்லிட்டு நவுதுன்னு சொல்லிடுவாரு. இந்திரா சனி மூளைக்கு நீ ஒன்றும் இல்லை, கண்ணை மூடிக்கிட்டு இன்னைக்கு இல்லை 4-3 அடி படக்கூட அந்த குழி இருக்குல்ல, குழி, அந்த குழியே போதும் நம்மளுக்கு. தண்ணி லீக்கேஜ் ஆனால் கூட போதும், ஒரு நாளைக்கு 2 லிட்டர் வரும். சரி, எல்லாம் பார்த்துக்கோங்க. எப்போ வேணாலும் கூப்பிடு வந்துடுறேன். ஓகே, எப்போ வேணாலும் கூப்பிடு. எல்லாம் வெளியே தூக்கி போட்டுருங்க. வண்டி நம்ம பைக் கூட ஒரு பழைய துணி இருந்தால் போட்டு மூடிவிடு. ஸ்கூட்டி எல்லாம் எல்லாம் ஜனல்லாம் ஒரு துணி போட்டு எல்லாம் மூடுங்க. எந்த ஒரு தூசு உள்ளே போகக்கூடாது. என்னென்ன சேஃப்டி பண்ணணும் பண்ணிக்கிறேன். ஓகே சரி. ஆமாம், அந்த மாதுளை பழம், எலுமிச்சை பழம் அந்த எலுமிச்சை பழம்லாம் ஃபுல்லாக கவர் பண்ணிக்கணும். அது சரியாக கிடைக்கும். நேரம் நல்லா இருந்தால் எல்லாம் நடக்கும் சாமி. சரி 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 சரி. எந்த யார் எவன் வருவான், அவன் இருந்தால் போதும் சாமி. அவன் எவனும் வாய தள்ள முடியும். நீ எங்கே வேணால் நோண்டு தான் பார்த்துக்கலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீ போட்டு பயப்படா வேலை செய்ய சாமி. போர் மட்டும் நீட்டாக இந்திரா எத்தனை அடி போட முடியுமோ அத்தனை அடி அழுத்துங்க சொல்கிறேன். 900 அடி கூட போடுங்க. இதெல்லாம் லைஃப் லாங். என்னம்மா? ஹலோ அம்மா, இங்கே ஒரு 1/2 மணி நேரம் கழிச்சு அடிப்போமோ, போர் பண்ணி வச்சு சாமி உட்காவில் அடிப்போ. அவன் கட் பண்ணி போச்சு. உன் மாடு நான் இல்லை, நான் மாடு நீ என்ன அடி தெரில. ஒரு 1/2 மணி நேரம் கழிச்சு கூப்பிட்டு திக்கடி அடிப்போ, போர் பண்ணி வச்சு.
இப்போ நேரத்துக்கு தூங்க மாட்டேன்னு நினச்சி தான் ஃபோன் பண்ணேன், எதுவும் கோச்சிக்காத. அதான் மணி தண்ணி பிரச்சனை தான் மணி, இந்த போர் ரெடி பண்ணி எல்லாம் ரெடி பண்ணி ஓட்டலான்ட்டு மணி ரெடி பண்ணிட்டு இருக்குது. சரி அதான் உன்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிடலான்ட்டு மணி போர் போகிறதுக்கு. ஆமாம் இன்னைக்கு மணி, இன்னைக்கு நைட்டு மணி 10 மணிக்கு மேலே, 10-11 மணிக்கு மேலே. இல்லை மணி இப்போ தான் பார்த்து, ஏற்கனவே பார்த்து வச்சிருக்குது, இப்போ மறுபடியும் ஒரு டைம் பார்த்தது. வடக்கு மர அந்த நம்ம ரவி கவுண்டர் இருக்குல்ல, அவரு தான் மணி, அவர்கிட்ட சொல்லி தான் போடுது. அப்புறம் ஊற்றுக்கிட்டார் கவுண்ட்ரு, அவர்கிட்ட சொல்லி இருந்தாலும் நாளைக்கு, ஏன்னா இவனு ஏதோ பிசில் பண்ணணும் மணி எல்லாம், அதுக்கு தான் நான் வந்தாலும் அவன்கிட்ட சொல்கிறேன். ஏன்னா இப்போலாம் வந்து இந்த ஆழ்துறைக்கில் இல்லை நிறைய பேர் அஜித் சுஜித் இந்த மாதிரி விழுந்தாங்க இல்லையா, ஏன்னா கலெக்டர்கிட்ட பர்மிஷன் வாங்கணும்னு சொன்னாங்க. ஏன்னா அதுதான் மணி இருந்தாலும் அவன்கிட்ட ஒரு வாரம் சொல்லிடுண்டு. இன்னும் இந்த நேரத்தில் தூக்கிட்ட மழை வந்தனாலையா? சரி 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 மணி, சரி சரி. ஏன்னா நான் இவங்களாம் இல்லை முன்னா, இவங்களாம் எந்த காலத்தில் நம்ப மாட்டேன். உயிரை போனாலும் இவங்களுக்குலாம் சாவகாசம் வச்சுக்கூடாது, உயிரை போனாலும் போகட்டுன்னு நான் நினைப்பேன். இருந்தாலும் சரி 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 சரிம்மா. ஏன்னா இருந்தாலும் நாளைக்கு சும்மா வேணும்னு கூட போலீஸுக்கு ஃபோன் பண்ணுவேன். கண்டிப்பாக செய்வாங்களா செய்ய மாட்டாங்களா? சரி சரி. இருந்தாலும் வாங்கிட்ட மட்டும்தான் சொல்கிறேன், யார்ட்டையும் சொல்லலை. சரி சரிம்மா. சரி சரிம்மா, கையோடு நான் போட்டுறேம்மா. ஏன்னா திருது போய் ஏன் பண்ணி நீயே கேட்ப பண்ணி திடீர்னு ஏன் பண்ணி என்கிட்ட ஒரு வாரம் சொல்ல வேண்டியதுதானே அப்படின்னு சொல்லி கேட்பேன். இல்லை மணி, அதெல்லாம் 1 மாதம் 2 மாதம் 3 மாதம் கூட ஆகும் மணி, அதெல்லாம் ரொம்ப கஷ்டம். மூடி டம்மி மூடி போட்டுருந்தோம். சரி சரி சரி. ஏன்னா சப்போஸ் நைட்டு 1 மணி 2 மணி கூட ஒன்று வர சொல்லுவானுவேன், எல்லாம் பண்ணுவானுவேன். எவனுமே தேவையில்ல, பன்னீர் ஒண்டியும் போதும். மணி தலைவர் என்ன நைட்டில் மட்டும் தெரியாமல் டைம் தண்ணி மட்டும் எடுத்து விட்டு வரோமா, எங்கள் வீட்டில் கேட்டாரோ, அவர் வந்து கேட்டாரமா, நான் வந்து தனிப்பட்ட முறையில் தண்ணி நைட்டில் வந்து 1 மணிக்கு எடுத்து விட்டு போகிறேங்கிறாரு. பேங்கஸ் ரூல்ஸ் பிரகாரம் உனக்கே தெரியும், அது வந்து தனியார் கட்டடம் தான், போர் போட்டு தான் தண்ணியை எடுத்து விடணும்னா அவர் மட்டும் அவர் பேங்க்கு தண்ணி எடுத்து விடுவார் மணி, அது உனக்கும் தெரியும். சரி 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 சரி. தண்ணி அதெல்லாம் சீனி இருக்காருல முன்னே, சீனி அப்புறம் அவங்க நல்லா இந்த பக்கம் கேட்டு அடிச்சுட்டு அதனால் எடுத்துடுறாங்க மணி. நம்மளுக்குலாம் ஆள் சப்போர்ட் இல்லை, நம்ம உனக்கு தெரியும், கரெக்டாக போவோம் கரெக்டாக பண்ணுவோம், அவ்வளோதான். நான் இதுக்கு கண்டிப்பாக கண்டிப்பாக. தெரியுது மணி. சரி 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 மணி. சரி 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 மணி. சரி சரி மணி. எங்கள் வீட்டில் நான் தெரியுது மணி, அதெல்லாம் உள்ளூர்லாம் லாக்கில்ல மணி. நான் சொல்லிட்டேன், இப்போ எங்கள் வீட்டில் ஒரு வாரத்தை இந்த அந்த வேலாயத்துக்கு சுசீலாவுக்கு அவர் பிரபாகர், உனக்கு தெரியும் சேலத்தில் பிரபாகரெல்லாம் ஃபோன் பண்ணி சொல்லுங்கள் அப்படின்னாரு. நாளைக்கு அம்மாவெல்லாம் குறைச்சி கொடுப்பாங்கன்னாரு. எவனும் உள்ளூர் மாரி எவனும் பண்ண முடியாது, மணிக்கு மட்டும் சொன்னால் போதும்ண்ணா. சுசிலாவுக்கு வேலாயத்துக்கு பிஜேபியில் இந்த சேலத்தில் இருக்கு. இல்லை இல்லை
ஏன்னா ஐயோ நம்ம உனக்கு தெரியுது எனக்கு தெரியுது எங்கள் வீட்டில் பயப்படுறாங்க. ஏன்னா எவனாச்சும் ஒருத்தன் ஃபோன் பண்ணி வேணும்னே சொல்லுவானுவேன் நிறுத்தணுன்ட்டு. ஏன்னா இப்போ நான் திடீர்னு ஒரு போலீஸை பார்த்து 4 பேர் வராங்க, நீ வந்து நின்னா அது வேற கணக்கு. புரியுது இல்லை? பயப்படுறாங்க மணி அவங்க. சரி சரி, நான் தான் சொன்னேன். இருந்தாலும் இருந்தாலும் நீ பயப்படாத. நான் எந்த நேரம் நைட்டு 2 மணி 3 மணி விடிக்கணும் மணி நம்மளுக்கோசரம் யாருக்கு வராங்க இல்லையோ நம்மளுக்கோசரம் வருவாங்கன்னு தெரியும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. வரவும் மாட்டேன். ஏன்னா இன்னைக்கு சனிக்கிழமை விடிஞ்சா ஞாயிற்றுக்கிழமை, இந்த 2 நாள் லீவு தான். கண்டிப்பாக கண்டிப்பாக மணி எல்லாரும் போகிறானு, எல்லாம் ஆள் சப்போர்ட்டில் போடுறானுவ, ஜாதி சப்போர்ட்டில் போகிறானு, பணம் சப்போர்ட்டில் போகிறானுவ. நம்மளுக்கு ஜாதி சப்போர்ட்டும் இல்லை, பணம் சப்போர்ட்டும் இல்லை. நம்மளுக்கு எல்லாமே நம்ம ஆளுங்க தான். புரியுது இல்லையா? இந்த காலம் அந்த சரி சரி சரிங்க. ஓகே ஓகே ஓகே. நான் யாருக்கும் சொல்ல மாட்டேன் மணி, எனக்கு தெரியும். நான் எதாக இருந்தாலும் உள்ளூர் லோக்கலில் சப்போர்ட் இல்லாமல் சரி சரிங்க. ஓகே 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 ஓகே.